எனக்கு அதாவது எனக்கும் அல்லது எனது சகோதரர்களுக்கு நான் ஏதோ ஒரு பாராளுமன்றம் வந்ததுக்கு பிறகு 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று. ஒன்று மஸ்தான் ட்ரேடர்ஸ் என்று ஒன்றும், மற்றது எம்எஸ் என்டர்பிரைசஸ் என்றும். இது அவ்வளவுமே நான் அரசியலுக்கு வர முதல், பாராளுமன்றத்திற்கு வர முதல். ஒன்று மஸ்தான் ட்ரேடர்ஸ் என்பது 1998ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட லைசன்ஸ். ஆனால் மற்றது 2015ஆம் ஆண்டு அரசியலுக்கு வருவதற்கு முதல் எடுக்கப்பட்டது. இதை அரசியலுக்கு வந்தது பிறகு எடுத்ததாக அவர் பிழையான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இவ்வாறான சும்மா மற்றவங்களை அவமானப்படுத்துறதும் மற்றவங்களுக்கு எதிராக சும்மா சேறு பூசுகிற நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்காலங்களில் எடுக்காதீங்க. நான் உங்களுடைய இந்த அரசு மேலே முழு நம்பிக்கை நான் வைத்திருக்கின்றேன். நல்ல ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் இருக்கின்றோம். இவ்வாறான இடங்களில் இந்த மற்ற ஏனைய காலங்களில் மாதிரி சிறுபிள்ளைத்தனமான இந்த இவ்வாறான விடயங்களை கையாள வேண்டாம் என்று நான் இந்த இடத்துல உங்களுக்கு அவ்வாறான இது கையாள வேண்டாம் என்றும் இதை நான் மறக்கிறேன். நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவ்வாறான எந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் எடுக்கவில்லை. மற்றது அது எனது குடும்பம் வர்த்தகம் சார்ந்தது. நானும் அரசியலுக்கு வருவதற்கு முதல் ஒரு வர்த்தகராக தான் இருந்தேன். அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக இருக்கின்றேன். ஆனால் அந்த எனது குடும்பம் சார்ந்த எனது சகோதரர்கள் அந்த தொழில்களை செய்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.